அக்கா ஸ்ரீபிரியா அக்கா பேசும்போதும் சரி, செல்வமணி அண்ணன் பேசும்போதும் சரி, மாதர் சங்க தலைவி வாசுகி அம்மாள் அவர்கள் பேசும்போதும் சரி, மிக ஸ்ட்ராங்கா தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. இது நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இது என்னுடைய சகோதரிகளுக்கு நடந்தது போலவே எங்களுக்கு நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியும். நாங்கள் இதே மாதிரி அவமானத்தில் வெக்கி கூனி குறுகி என்னோட 2 குழந்தைகளுக்கும் என் மனைவிக்கும் பதில் சொல்ல முடியாம, அந்த உண்மையை நிரூபிக்க முடியாம நாங்க கலங்கி போய் படுத்து தூக்கம் இல்லாமல் பிறண்ட நாட்கள் நிறையா. ஜூனியர் விடன் பத்திரிகையும் இன்னும் சில பத்திரிகைகளும் என்னையும் திரு தங்கர்பச்சனையும் திருச்சியில் யாரோ ஒரு பெண்ணை நாங்கள் கெடுத்து விட்டோம் என்று மிக பகிரங்கமாக எழுதி அதற்காக சில காலங்கள் மன உளைச்சல் நாங்கள் ஈடுபட்டிருந்த போது எங்களுக்காக அன்று அரவணைப்பாக இருந்தது அன்பு நண்பர் திரு சரத்குமார் அவர்களும் திரு நெப்போலியன் அவர்களும். ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு முகம் எனக்கு தெரியல. அந்த போட்டோவில் பார்த்த சின்ன போட்டோவை தவிர எனக்கு தங்கர்பச்சனுக்கு அப்படி என்ற ஒரு விஷயம் நடந்ததுன்றது தெரியாது. ஆனா அப்படி ஒரு பெரிய பூதாகாரமான விஷயம் நடந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு போனாலும் சார் அந்த திருச்சி மேட்ரு, சார் அந்த திருச்சி மேட்ருன்னு ஏதோ ஒரு பெரிய கேவலமான ஒரு பிறவியை பார்க்கறது மாதிரி என்னையும் திரு தங்கரையும் பார்த்தாங்க. அன்னைக்கே நாங்க நிறைய முறையிட்டோம், இதுக்கு ஒரு வலுவான முடிவு எடுக்கணும், இப்படி கண்டதனமா நினைச்சவன யாரை பத்தி வேணாலும் எழுதிடுறத ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டோம். இப்ப கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்க யாருன்னே தெரியல, எதுக்காக அந்த எதை எழுதுனாங்கன்னே தெரியல. அதாவது ஒரு கேவலமே என்னன்னா, எதற்காக இந்த செய்தி எழுதப்பட்டதுன்னு தெரியாமலேயே ஒருத்தர் வாழ்றது இருக்குல்ல, அதான் ரொம்ப கொடுமையானது. அப்ப நான் மாதர் சங்க தலைவி வாசுகி அவர்கிட்ட கூட நான் நிறைய பேசியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேசுவேன் அவங்க கிட்ட. ஒரு சின்ன காண்டம் விளம்பரம் தப்பா வந்தா கூட அவங்க கிட்ட உடனடியா போன் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு என்னை நல்லா தெரியும். ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாங்க சரியா பேச முடியாம போச்சு. அதற்கு காரணம் வாசுகி அவர்களுக்கு தெரியும். சோ ஒரு நிலையில உறுதியா இருக்கணும். அந்த உறுதியில ஒரு உண்மை இருக்கணும். திரைப்பட நடிகர்கள் ஒருபுறம் இருந்தாலும் அந்த நடிகைகள் என்பவர்கள் எவ்வளவு பெரிய துயரங்களுக்கு மத்தியில், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடிக்க வருகிறார்கள். அந்த நடிக்க வர அந்த சகோதரிகளுக்கு இதயம் இருக்கிறது என்பதை நினைக்க மறந்த அந்த ராஸ்கல்ஸ் அவங்க வீட்டு அம்மாவோ, அவங்க வீட்டு பிள்ளையோ, அவங்க வீட்டு மனைவியோ என்னைக்கோ ஒரு நாள் ஓடி போகும்போது தெரியுமா உனக்கு அந்த வழி. நன்றி, வணக்கம்.